சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்துட்டு இந்த மாதிரி கோர்ட்டில் விவாகரத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் தமிழை சேது கூட சேர்ந்து வாழ சொல்லிடுறாங்க நீதிபதி ஒரு 6 மாதத்துக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தமிழ், வசந்தி, கருப்பு 3 பேரும் சேது வீட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழை விட்டுட்டு போகிறதுக்காக வசந்தி கூடவே வர்றாங்க. இங்கிட்டு அப்பத்தா விஷயத்தை தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்பாடி, நான் கும்பிட்ட சாமி கைவிடலை, அத்தா பெரிய கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்பத்தா. அப்புறம் கரெக்டாக தமிழ் வாசலில் நிற்கவும் அப்பத்தா சொல்கிறாங்க, தமிழ் வந்துட்டா, போடி மலரு, போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலரு, மோகனா, அப்பத்தா 3 பேரும் சேர்ந்து தமிழுக்கு ஆரத்தி கரைச்சி உள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. சாவித்திரி கேட்குது, ஏம்மா அவள் என்ன இந்த வீட்டுக்கு வாழவா வந்திருக்கா, அவளுக்கு போய் நீ ஆரத்தி வேற கரைச்சி எடுத்துக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துது. உன் வேலையை பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த சத்தம் போட்டு விட்டுறாங்க. சேதுவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி கோவமாகவே நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் வந்துடுறாரு. ராஜாங்கத்துக்கிட்ட சன்னாசி சொல்கிறாரு, அண்ணே இந்த மாதிரி சேதுவுக்கு விவாகரத்து கிடைக்கல, அந்த பிள்ளை விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருச்சு, அதனால 6 மாதம் 2 பேரையும் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேதுக்கிட்ட சொல்கிறாரு, சரி சேது கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டுறாரு. சேது மேலே போயிடுறாரு. அப்பத்தான் சொல்கிறாங்க, சரிடி தமிழே, உன் பையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ சேது ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. வசந்தி சரிங்க அம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், சமந்தி நான் வாரேன், என்னை மன்னிச்சிருங்க, என் பிள்ளையும் மன்னிச்சிருங்க, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் மன்னிப்பு கேட்குறாங்க. சரி விழுடி, நீ பண்ண புள்ள தப்புக்கு உன் புள்ள என்ன பண்ணும், இந்த மாதிரி பொய் சொல்ற வேலையெல்லாம் புருஷனும் பொண்டாட்டியும் இதோட விட்டுருங்க. சாவித்திரி சொல்லுது, என்ன நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா, உன் புருஷன் ஏன் அண்ணன் பேரை சொல்லி காசு வாங்கி உன்கிட்ட தானே கொடுத்துருப்பான், அம்புட்டும் எங்க பதுக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துது. அம்மாமா எனக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியாதுமா, உங்களை மாதிரி தாமா நானும், எனக்கும் இப்போதாமா விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் ராஜாங்க சொல்றாரு, சரி சாவித்திரி விடு, இதை பத்தி இனிமே யாரும் பேச வேணாம் அப்படின்னு ராஜாங்க சொல்லிடுறாரு. ரொம்ப நன்றிங்கய்யா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு சேது ரூமுக்கு போகிறாங்க. உடனே சாவித்திரி எங்கடி போகிற, எங்கே போகிற, நீ என்ன அவனோட சேர்ந்து குடும்ப நடத்தவ வந்திருக்க, அவை ரூமில் போய் தங்குறதுக்கு, ஏதாவது மூளைகிளையில் போய் படுத்துக்கட அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. அப்பத்தா சத்தம் போடுறாங்க, என்ன சாவித்திரி நினச்சிக்கிட்டு இருக்க, நீயும் உன் மகளும் உனையும் உள்ளே விட்டதே பெரிய விஷயம், நீ என்னடானா அவளை திட்டிக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதையா வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சாவித்திரி சத்தம் போடவும் தமிழ் சேது ரூமுக்கு போறாங்க. ஏய் எதுக்கு நீங்க அப்படின்னு சேது கேட்குறாரு. நான் ஒன்றும் வரல, அப்பத்தா தான் என்னை இங்கே தங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட தமிழ் சொல்கிறாங்க. சரி சரி, அதுக்குன்னே நீ ரொம்ப ஓவரா ஆட்டம் போடாத, என் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம், திரும்ப ஒன்று சேர்ந்துடலாம்லாம் நினைக்காத, நீ எப்படி அங்கே இருந்தியோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்கிட்ட சொல்லவும், அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அவங்க துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ராஜவங்க ஒரு விதமான சந்தோஷமாகவும் இருக்காரு. மோகனா சொல்கிறாங்க, நல்ல வேலைங்க, எப்படியோ கோர்ட்டில் ஒரு 6 மாதம் டய கொடுத்தாங்க, அதை வச்சு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழ திரும்பவும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. எதா இருந்தாலும் சேதுவோட முடிவு தானே மோகனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க சொல்லிடுறாரு. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ராஜவங்க கடவுளை அவங்க முதல் மனைவி மீனாட்சி வர்றாங்க. ராஜவங்க கடவுளை சொல்கிறாங்க, ஏங்க நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரப்போகிறேன், நம்ம புள்ள சேதுவோட மகளா இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல சிசுவா உருவாகியிருக்கேன், என்னை நல்லபடியாக நீங்கள் எல்லாரும் வரவேற்கணும், நான் அந்த பிள்ளையோட வயிற்றுல இருக்கிறேன், திரும்பவும் நான் இந்த வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கம் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜாங்கத்துக்கு. அப்போது மீனாட்சி திரும்பவும் வரப்போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. காலையில் ஆகிருது. காலையில் ஆனதும் எல்லாரும் நிற்கிறாங்க. ராஜாங்கம் இந்த விஷயத்த சேதுக்கிட்ட சொல்கிறாரு. ஐயா சேது, உன் அம்மா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்களாம், அதுவும் இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல சிசுவா உருவாயிருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு சேது கண் கலங்கி அழுகுதுட்டு நிற்கிறாரு.
இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.